அனுப்பி எங்களை பாதுகாத்து ஆண்டவரே இது அதிகமாக பலன் தருகிறதாய் காணப்பட கிருபை சிதறலும் எங்களை தாழ்த்துகிறோம். பேசுகிற அடியானாக என்னையும் கேட்கிற நம்முடைய பிள்ளைகளையும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். Father, we thank you for the mercy and the grace and the opportunity we have to gather together in your presence, Lord, to worship you, to bring our praises and thanksgiving. Father, we want to hear from you, Lord. And oh Lord, I believe you have prepared something that you wanted to talk to us. And oh Father, as I speak as your children here, may it not be my words, oh Lord, may it be your words. Lord, may it bring life to us. This I pray in the mighty name of Jesus. Amen. கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. முதலாவதாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிற ஒரு காரியம், strangely I didn't tell the people what song to sing, when to sing, and the song they sang, கடைசியாக அவர்கள் பாடினதான பாட்டு, மனுஷனே எங்கே போகிறாய், மரணத்தின் பின்னே எங்கே போகிறாய்ன்றது உனக்கு தெரியுமோன்னு சொல்லி. ஸோ my message I prepared a few, almost a week ago, and then put it together in the last few days. And that's the message. And I didn't tell them what I was going to preach. And they didn't tell me what they were going to sing. அவர்கள் என்ன பாட போகிறார்கள் என்று எனக்கு சொல்லவில்லை. இப்பொழுது பாடம் மட்டும் எனக்கு தெரியாது. நான் என்ன பிரசங்கம் பண்ணுகிறேன் என்று சொல்லி அவர்களுக்கு தெரியவில்லை. நான் அவர்களுக்கு சொல்லவில்லை, அவர்கள் எனக்கு சொல்லவில்லை. ஆனால் ஆண்டவர் அறிந்தவராக இருக்கிறார். ஆகவே மரணத்தின் பின்னே எங்கே போகிறோம்? ஓ மனிதனே எங்கே போகிறாய்? இன்னும் நாங்கள் எல்லாரும் மனுஷர். we all have to die one day. ஒரு தராகிலும் ஆண்டவர் வருகிறதுக்கு தாமதமானாலே அன்றி, ஆண்டவர் சீக்கிரமாக வருவாரையானாலே அன்றி நாங்கள் ஒருவரும் தப்பி போவதில்லை. எல்லாரும் ஒரு நாளைக்கு மறைக்கத்தான் வரும். இந்த குறுகிய கால சீவியம் பூவை போல பூத்து, காலையில் பூத்து மாலையில் மலர்ந்து, காலையில் மலர்ந்து மாலையில் அழிந்து போகிறதான சீவியத்தில் பல பாடுகளை கஷ்டப்படுகிறோம். பிள்ளைகள், குடும்பம், வேலை, நோய் நொடிகள், கஷ்டங்கள், பலவிதமான சவால்களை கடந்து நாங்கள் செய்கிறோம். ஆனால் எல்லாரும் எப்படியாக இருந்தாலும் ஒரு நாளைக்கு நாங்கள் கண்ணை மூடும் பொழுது மறுபக்கத்தில் எங்கே கண்ணை திறக்கிறோம் என்றது அறிந்திருக்க வேண்டியதான காரியம். So it's such an interesting topic, and I spent a lot of time in that researching, and I may not be able to give you all the details, but I'll give you some references you might be able to, and Google it in and learn more and pray about it and prepare your hearts for it. It's a very, very interesting topic, and it's not something we can learn it in a short time. So where are we going? So my topic today is life beyond death. Life beyond death. Same thing they sang, life beyond death. மரணத்தின் பின் ஆன ஜீவியம், மரணத்தின் பின்னான ஜீவியம். Life after death, or life beyond death, or life beyond life. வாழ்க்கையின் பின்பு வாழ்க்கை, உண்மையான வாழ்க்கை, நிரந்தரமான வாழ்க்கை, நித்தியமான வாழ்க்கை இல்லையா? ஸோ the வசனம் வந்து based it on a number of verses. We may not be able to study all of them. நாங்கள் எல்லா வசனங்களையும் இன்றைக்கு பார்க்கக்கூடியதாக கூட இருக்கலாம். ஆனால் இங்கே அவர்கள் போடும் பொழுது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். வீட்டை சென்று நீங்கள் எல்லாவற்றையும் வாசிக்கக்கூடியதாக இருக்கும். அண்ட் எவ்வளவு நேரமானாலும் பரவாயில்லை, நாம் இந்த காரியத்தை கற்றுக்கொள்ளவே வேணும். யாருக்காவது அதனால் கேள்வி இருந்தேன்னா நீங்கள் கையை வருத்தி நிப்பாட்டி கேட்கலாம். என்னால் வேதத்தில் சொல்லியிருக்கிறபடி சொல்லக்கூடியதை நான் உங்களுக்கு விவரிக்கலாம். உங்களுக்கு தெரியாத ஒரு புதிய சப்ஜெக்ட் அல்ல. எத்தனை பேர் நீங்கள், ஐ டோன்ட் நோ, மேபி கப்புள் ஆஃப் வீக்ஸ் எகோ எனக்கு ஒரு எண்ணம் வந்தது, நாங்கள் மரித்த பின்பு எங்களுடைய இனத்தார்களை சந்திப்போமா?
do we, meet our loved ones, people who were very close to us. சில நேரம் we have lost our parents, lost our brothers, sisters, and people, uncle, aunts, grandmother, grandfather, இப்படியாக பல பேரை நாங்கள் இழந்திருக்கிறோம். அவர்களை சந்திப்போமா என்கிறதான ஒரு கேள்வி ஒரு சில வாரங்களுக்கு முன்பாக என் இல்லத்தில் தோன்றிட்டு அதை நான் பேர்ந்து அப்படியே விட்டுட்டேன். அண்ட் ஸோ பட் somehow திஸ் இஸ் சம்திங். உலகத்திலே மனிதன் சமுதாயம் தோன்றின நாளிலிருந்து எல்லா மனிதனுக்கும் இருக்கிறதான கேள்வி, வாழ்க்கை என்பது இவ்வளவுதானா, நாங்கள் மரித்த பின்பு எங்காவது உண்டா என்று சொல்லி எல்லா சமயங்களும் ஆராய்கிறதை பார்க்கலாம். அப்போ ஆகவே இன்றைக்கு நாங்கள் வேதத்திலிருந்தும் இன்னும் வெளியில இருந்தும் கொஞ்சம் பார்க்கறதுக்கு கடந்து செல்கிறோம். அப்போ இதில் பாருங்கள், யாராவது அப்படி சிந்திக்கிறது உண்டோ? Does anybody think that would you think of your loved ones who have already passed on, and you have you ever thought of meeting them one day, or nobody? Good. I'm not preparing you to die. I know nobody wants to. Nobody is ready to. But those who have had that experience of dying, they don't want to come back. That's the most interesting thing of all. ஓகே, நாங்கள் முதலாவது பார்க்கிறோம் மார்க்கு 8வது அதிகாரத்தில் 36வது வசனம். பிரதர் ஸ்ரீ எங்களுக்கு வாசிப்பார். வேதம் சொல்லுகிற ஒரு சிம்பிளான வசனம், நாங்கள் எல்லாம் அறிந்திருக்க வேண்டியதான வசனம். ஒரு மனிதன், if a man shall, what should I gain the whole world? If he shall profit what shall it profit a man if he shall gain the whole world and lose his own soul? ஒரு மனிதன் வாசிங்க, தன் மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? தன் ஆத்மாவை இழந்து போனால் அல்லது தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? நம்ம வாழ்நாள் முழுவதும் படித்தால் என்ன, இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைத்தால் என்ன, பொருட்களை பண்டங்களை சேர்த்தால் என்ன, நண்பர்களை சேர்த்தால் என்ன, பேர் புகழ் இருந்தால் என்ன, நாம் எல்லாவற்றையும் சேர்த்து விட்டும் மரிக்கும் போது என்னத்தை கொண்டு போகிறோம்? அன்றைக்கு நாங்கள் பார்த்தோம், அலெக்சாண்டர் தி கிரேட் தன்னுடைய பிணப்பெட்டியை கையை இரண்டையும் வரித்து வெளியில் வச்சுட்டு மூடுங்கன்னு சொன்னாரா. ஏன்னு கேட்டால் அந்த கொஞ்ச காலத்தில், ஐ திங்க் he was only 33-34 years, அதுக்குள்ள உலகத்தில் அந்த நேரத்தில் தெரிந்த அநேக நாடுகளை கைப்பற்றினார். எல்லாம் இருந்தது. ஆனால் அந்த வயதில் இருக்கும் பொழுது ஒன்றுமே கொண்டு போகவில்லை. ஆகவே வெறுமையோடு வந்தேன், வெறுமையோடு போகிறேன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிற, நிர்வாணியாய் பிறந்தேன், நிர்வாணியாய் போகிறேன் சொல்லுகிறது போல போகிறதை பார்க்கலாம். அப்போ நாங்கள் போகிற சாகிற நேரத்தில் இன்னுமே கொண்டு போகலாம். மனுஷன் நாங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் சேகரித்து கொண்டாலும், எல்லாவற்றையும் ஆதாயப்படுத்தினாலும் எங்களுடைய ஆத்மா ஒன்று இருக்கிறது. அது எங்கள் மரணத்தின் பின்பு ஜீவிக்கிறதாய் காணப்படுகிறதாக இருக்கிறதை பார்க்கலாம். அது எங்கே போகிறது? மனிதரே, நீ எங்கே போகிறாய்? மரணத்தின் பின்பு எங்கே போகிறோம்? எங்கே போய் சேர போகிறோம்? வேதனை உள்ள இடத்துக்கா? வேதத்தில் சொல்லப்படுகிறது. நாங்கள் ஒரு சில வசனங்களை வாசிக்கிறோம். அல்லது சந்தோஷமும் சமாதானமான நித்திய ஜீவன் இருக்கிறதான தேவ சமூகத்துக்கா என்று சொல்லி பார்க்கறதுக்கு கடந்து செல்வோம். Where do we go once we die? If we can gain the whole world, we know that we are not going to take it with us. When we die, the brave question is, where do we end up? The Bible talks about two places. One is the place of suffering. One is the place of bliss. That is the presence of God. We call it heaven, paradise. And the other one, we call it the hell or place of torment. Where will you end up? Where will I be? It's a question. அப்போ நாங்கள் காண வேண்டியதா ஒன்று. You must know nothing we are going to take. And then, Jesus gives a very wonderful parable. In லூக்காவில் 12ஆம் அதிகாரத்தில் 15லிருந்து 22 ஒரு வசனங்கள் மட்டும் உள்ளதில் இதை விவரிக்கிறார். ஒருவன் தான் விதைத்தான். A man sowed seeds and then he harvested. He had a bumper crop. Lots of the harvest was great. So he said, what I would do, my warehouse is not big enough. Let me make it bigger and I store everything. And he said, oh, my soul, rest. You have a lot of, things saved for the future.
என் ஆத்மாவே, ஆத்மாவுக்கு அவர் சொல்லிக் கொள்கிறார், இளைப்பாறு, தேவையான கணக்க பொருளை நான் சேர்த்து வச்சிருக்கிறேன், பல வருஷங்களுக்கு கவலைப்படவே தேவையில்லை என்றால் அவ்வளோ பெரிய என்ன சொல்லுகிறது விளைவு. அவ்வளவாக நாங்கள் என்ன செய்தோம், எங்களுடைய களஞ்சியத்தை பெருப்பித்து எல்லாம் சேர்த்து வைக்கிறோம் என்று சொல்லி அவர் சொல்லி படுக்கிறாரா. அப்போ ஆண்டவர் கேட்கிறார், மனுஷனே அந்த வார்த்தையை வாசிங்க 12. பின்பு ஆத்மாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாறை புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்மாவோட சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான். தேவனோ அவனை நோக்கி, மதிகடனே. தேவன் என்ன செய்கிறார், அவனை நோக்கி. God is looking at him and ask him, you know, he normally doesn't call a person a fool. Very rarely he does. We call everybody a fool every time a fool. But God doesn't call somebody a fool that easily. Yeah, and it's one of the places he calls. God said to him, you fool. This is very rare. This very night, your life is demanded of you. And the things you have prepared, whose will they be? இன்றைக்கு இரவு உன் ஆத்மா கேட்கப்படுமானால், உன்னை எடுத்துக்கொள்வான் என்றால், அவையெல்லாம் யாருக்கு? உனக்கு என்ன பிரயோசனம்? We must think. We are going to take nothing. We came with nothing, but we must know where we are going. There is a place. Life after death, there is a place. Where are we going? மரணத்தின் பின்பு எங்கே போகிறோம் என்பதுதான் முக்கியமான காரியம். அப்போ நீங்கள் இந்த வசனங்களை 12 12ஆம் அதிகாரம் லூக்காவில் 15 21 மட்டும் உள்ள வார்த்தைகளை நீங்கள் வீட்டை போய் வாசிப்பீர்கள். We may not have time to cover everything, but some things you have to read it along. Read it carefully, what Jesus says. This is the parable Jesus said. மனுஷன் உலகத்தில் இருக்க எத்தனையோ காரியங்களுக்காக ஓடுகிறோம், எவ்வளவோ கவலைப்படுகிறோம். ஆனால் அது கொஞ்ச நாள் இருக்கிறதான சீவியம், அதற்கு பின்பு நாம் எங்கே போகிறோம் என்று நாம் சிந்திக்க முடியாதபடிக்கு சத்துரு, உலகம், மாம்சம் எங்களை நெருக்கி ஏவுகிறதை பார்க்கலாம். சில வேளை கவலையிலும், கஷ்டத்திலும், வேதனையிலும், சோதனையிலும், வேலையிலும், சண்டையிலும், பிரச்சனைகளிலும் நாங்கள் என்ன செய்கிறோம், காலத்தை செலவழிச்சிடுறோம். நாங்கள் செத்தோம்னா எங்கே போகிறோம் என்று சொல்கிறதுக்கு நேரமே இல்லை, சிந்திக்கிறதுக்கு. Is it like that for you? Many times we do that. We have no time for it. But that's the way, I think the devil has prepared it, so we don't want, we don't want to blame the devil altogether. But God has given us the wisdom. அப்படியே பார்க்கிறோம் பாருங்க. அடுத்ததாய் பார்க்கிறோம் பாருங்க, இந்த எக்லீசியாஸ்டிஸ் என்று சொல்லுகிறதான பிரசங்கி ஒரு அருமையான காரியத்தை சொல்லுகிறார். அப்படி என்று சொன்னால், ஒன்றுமே கொண்டு போகிறது இல்லை என்று சொன்னால் என்ன செய்யலாம்? கொஸ்டின் கம்ஸ் இல்லை. காப்பல்லா, பீப்பல்லா, ஜொலி கலப்பல்லான்னு சொல்லி சிங்களத்தில் சொல்லுவார்கள். அப்போ பாருங்க, இங்கே பாருங்க, இந்த அப்போ ஒரு கேள்வி வருகிறது. அநேகரை படித்தான் ஒன்றும் கொண்டு போறதில்லை, ஆதலால குடிப்போம், புசிப்போம், நாங்கள் என்ன செய்வோம், ஆடுவோம், எண்ணத்தை கண்டோம் என்று சொல்லுகிறதான சீவிப்பதா? We are not taking anything with you. Are we to just enjoy life? இந்த ஜீவியம் மாத்திரம்தான் ஜீவியம் என்று சொன்னால் டெஃபினெட்லி இதுதான் முடிவு என்று சொன்னால், ஆனால் இது முடிவு அல்லவே. இது முடிவு என்று சொன்னால் அநேகர் அப்படித்தான் நினைக்கிறார்கள். lot of people do not believe there is a life after death, but majority believe there is a life after death. In 2014 April, Globe and Mail had statistics collected. A poll was done. Ipsos ரீடை கொண்டு அவர்கள் குளோபல் மெயில் ஒரு போல் செய்தார்கள். அவர்கள் கலெக்ட் பண்ணார். கனடாவில் ஒரு மத்தியில் மாத்திரம் they had about 5,000 people polled. பொதுவாக நாங்கள் ஒரு இப்படியாக ஒரு புள்ளி விவரம் எடுக்கிறதுன்னு சொன்னால் முழு பேரையும் கேட்கறதில்லை, ஒரு போர்ஷன் பலவிதமான ஆட்களை கொண்டு 5,000 பேருக்கு மேலே. அது ஒரு பிக் அமௌண்ட். நார்மலி ஒரு 10 பேரை ரோட்டில் கண்டு சந்திச்சுட்டு எடுப்பார்கள். அல்லது 100 பேர், 20 பேர், 200 பேர், 300 பேர், ஒரு 1000 பேரை சொல்லலாம். 5,000 பேர் இடத்துல கேட்டார்கள் 2014 லாஸ்ட் இயர் ஏப்ரல். அதில் 50% சொன்னார்கள், ஐ பிலீவ் தேர் இஸ் a life after death. மரணத்தின் பின்பு இன்னொரு ஜீவியம் இருக்கிறது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்று 50%. 30% சொன்னார், தெரியல, இருக்கலாம், இருக்காமல் இருக்கலாம் என்று சொல்லி
ஒரு அவர்களுக்கு அறிய விருப்பம் இருக்கிறதோ என்று சொல்லி அறிகிறதுக்கு விருப்பம். 50% said yes, there is life after death, we believe in that. And then 30% said we don't know, we like to know, maybe, maybe not. 20% said we don't believe in a life after death. Only 20%. That means 80% of the people, for some reason or other, believe there is something after life. All this life is over. அதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ they see இந்த ஒரு 15-20 ஆண்டுகளுக்கு முன்பாக கடவுள் விசுவாசம் உள்ளவர்களுடைய எண்ணிக்கையும் இப்பொழுது கடவுள் விசுவாசம் உள்ளவர்களுடைய எண்ணிக்கையும் எடுத்து பார்த்தால் கடவுள் விசுவாசம் உள்ளவருடைய எண்ணிக்கை ரொம்ப கீழே விழுந்திருக்கிறது. ஆனால் மரித்த பின்பு இன்னொரு ஜீவியம் இருக்கிறது என்றதால் எண்ணிக்கை மாறவில்லை. The most interesting thing is they compare a survey taken 15-20 years ago about how many people believe in God. At that time, the people who believed in God was quite high. But today, the people who believe in God, the statistic shows way low. But still people believe there is a life after death. Very interesting survey. So what do we do? புசித்து குடித்து கொண்டாடுவதா, நல்லா சாப்பிடுவதா, ஆட்டிறைச்சி அடிப்பதா, சாகிறது தானே. ஒரு சிலர் சொல்வார்கள் தின்னாமல் செத்தானு இருக்கக்கூடாது, தின்னுட்டு செத்துட்டோம். நானும் அந்த கேஸில் ஒரு ஆள் தான். சில நேரம் பாருங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. Sometimes some people are so careful. A Japanese doctor says something is there beyond our science. Something is there beyond our understanding. என்னென்னு கேட்டால் they bring people, they have very simple problem. It's just a small, it doesn't even look like a serious disease. Next day the person is dead. And they bring another person who is seriously ill. They think the person will die, but seem to be up on the following day. They are unable to explain it. Extremely interesting. அப்போ ஏசாயாலை நாங்கள் பார்க்குறோம் the same thing. People have always, when they lose that focus, when they are caught up in this culture, they tend to think that this is all the life is. Let us enjoy, let us drink, let us, whatever we have, let there be pleasure. And சொல்லி இந்த யூதர்கள் மத்தியில் இயேசு இருந்த காலத்தில் 2 விதமான பிரிவுள்ள யூத விசுவாசிகள் இருந்தார்கள். ஒரு பேர் சதுசேயர், மறுசாரர் பரிசேயர். சதுசேயர் என்பவர்கள் மரணத்தின் பின்பு ஜீவன் இருப்பதாக விசுவாசிக்கவில்லை. The Sadducees and the Pharisees. Sadducees did not believe in a life after death. They didn't believe in angels. They didn't believe in spirits. They didn't believe there is a life after death. So their lifestyle was completely different. They didn't believe in resurrection. They lived very luxurious life. They enjoyed life. But that's all. They didn't believe in the future. Jesus was a Pharisee. Paul was a Pharisee. And if you go to book of Acts, there you can see how, all those things are, played out. Resurrection illenradhanaala. That's another story. So always you have people who do not believe in it. அப்போ ஆண்டவர் சொல்கிறார் மனம் திரும்புங்கள் என்று சொல்லும் பொழுது ஐசாயாவில், if you go and read it, it's so interesting. Isaiah in 22 verse 13 we read, what did they do? வாசிங்க பாபா Isaiah 22. This verse, புசிப்போம் குடிப்போம் இன்றைக்கு இருந்து நாளைக்கு சாகிறதான் என்பது பல இடத்துல காண்கிறோம். ஏசாயா 22 பார்க்கிறோம், நாங்கள் 1 கொரிந்தியர் 15 பார்க்கிறோம். இவன் நம்ம மனுஷனுடைய அட்டிடியூட் சில நேரங்களில் இதுதான் என்று நினைத்து விடுகிறது. அது மாத்திரமல்ல, நாங்கள் மரிக்கும் போது கண்ணை நாங்கள் இன்னொரு இடத்துல திறக்கிறோம். So you must not forget. வாசிங்க. நீங்களோ சந்தோஷித்து களித்து ஆடு மாடுகளை அடித்து இறைச்சியை சாப்பிட்டு திராட்சரசத்தை குடித்து புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்று சொல்வீர்கள். புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம். எப்போது? கிறிஸ்துவுக்கு முன்னால 600 டேஸ்க்கு முன்னால. மனுஷன் எப்பொழுதும் அப்படித்தான், ஒவ்வொரு கலாச்சாரத்திலும் காண்கிறோம். ஆனால் அதுதான் சீவியமா? இல்லை. That's not life.
life is more. And Jesus told a parable that has been a great controversy in the last 2000 years. நாங்கள் லூக்காவில் 16வது அதிகாரத்தில் இந்த உவமையை காண்கிறோம். In Luke chapter 16, and it is from 19 to 31. We may not read everything, ஆனால் இங்கே 2 நபர்களை ஆண்டவர் சொல்லுகிறார். மரணத்தின் பின்பு நடப்பது என்ன என்று சொல்லி. யாருக்காவது நினைப்பில் யாருக்கு தெரியுமா? ஒருவனுடைய பெயர் சொல்லவில்லை. அவன் ஐஸ்வர்யவான், ரொம்ப செல்வந்தனாய் இருக்கிறான், எல்லா வசதிகளும் உண்டு, பெரிய வீடு, அவனுக்கு வாகனம், இந்த காலத்தில் என்று சொன்னால் அக்காலத்திலும் இருந்திருக்கும், வேலைக்காரர் ஏராளம், சொத்து சுகம் ஏராளம், லேண்டுகள் ஏராளம், வீடுகள் ஏராளம், பெரும் மேபி ஃபேக்டரி ஓனர் மாதிரி ஃபீல்டுகள் கணக்கு, அப்படியாக ரொம்ப ஐஸ்வர்யவான், சவுந்தம் நல்ல என்ன, அவன் செல்வத்தில் சீவிக்கிறவன். அது ஒரு வசனமாக வடிவான ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. இன்னொருத்தனை பார்க்கிறோம். You see, one person is very very rich, he is living in luxury, and whereas another person whose name is mentioned, and his name is Lazarus, he says the Lazarus was a beggar. He was so poor and he was so sick. And he was just waiting if some crumbs would fall from this rich man's table, he would pick it and eat. But it so happened his dogs will jump in and eat that, and this beggar wouldn't even get the crumbs which fell from the rich man's table. And not only that, and then you see the dogs were licking his wounds. He was pathetic. It was extremely in a condition I don't think this rich man even wanted him in front of his house. Probably he was smelling. I can understand that he must have been a beggar. I don't think he took a bath anytime, and I don't think he had any medical help anytime, and I don't think he had any proper food. Nothing, no hygiene, no food, nothing at all. ஆனால் something happens. Both of them die. All have to die. Whether you are rich, whether you are poor, you have to die. I told I'm so still. If I think of Queen, I am really sad. Me, it's okay. I have a small house, nothing, no problem. And Queen, my goodness, she has to leave all that and go. உண்மையில் நீங்கள் பார்த்தோன்னே என்ன நினைங்க, அந்த குயின் பாருங்க, ஐயோ பெரிய, எனக்கு உண்மையிலே பார்த்தோன்னு சரியான கவலை. அந்த அவ்வளோ பெரிய பேலஸ், ஒரு பேலஸாக இருக்குது, எத்தனை பேலஸ் இருக்குது, அத்தனை பேலஸையும் விட்டுட்டு போகணுமே ஒரு நாளைக்கு. எவ்வளோ டைமண்ட்ஸ், ஓ மை குட்னஸ், எவ்வளோ மாணிக்க கல்லுகள், இலங்கையிலேருந்து கொண்டாந்ததெல்லாம் அங்கே தான் இருக்குது, இந்தியாவிலேருந்து கொண்டாந்ததெல்லாம் அங்கே தான் இருக்குது. ஓ மை குட், எத்தனை வேலைக்காரர்கள், அவங்களோட கிச்சன் இவ்வளோ பெருசு, அவங்களோட உடுப்புகள், அவங்களோட ஹேட்டுகள், ஓ மை குட்னஸ், எல்லாத்தையும் விட்டுட்டு போகணும் இன்னொரு நாளைக்கு. அண்ட் நாய், வாவ், everything has to go. So like that was the rich man, and both of them die. And Sri can read the last portion of it, what happens to them, because you must listen to it very carefully. This is a story Jesus told. வாசிங்க. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டார். ரெண்டு பேர் மரிக்கிறார்கள். தரித்திரன் என்று சொல்லப்படுகிறது. தரித்திரன் என்று சொன்னா அவனுக்கு ஒன்றுமே இல்லை, இன்றைக்கு கிடைத்ததை சாப்பிட்டு நாளைக்கு ஒன்றும் இல்லை. தரித்திரன் அண்ட் மரித்து என்ன செய்யப்பட்டான், ஆபிரகாமுடைய மடி என்று சொல்லப்படுகிறது. கம்ஃபர்டபுளான இடம், அநேகமாக பாரடைஸ் என்று சொல்லுகிறதான இடத்துக்கு அப்படி சொல்லப்படுகிறது என்பது யூதருடைய கருத்து. When it says the bosom of Abraham, it simply, the Jews believed it was paradise, the place of comfort, place where there is rest, and that's what it is. So and then ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். ரெண்டு பேரையும் அடக்கம் தான் பண்ணினார்கள் இல்லையா, அடக்கம் பண்ணினார். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். கடைசியில் 6 அடி மண்ணும் உங்களுக்கு சொந்தமில்லை. இக்காலத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு 2 அடி கூட கிண்டிட்டு அதுக்கு மேலே இன்னொரு ஆளை போட பார்க்குறாங்க.
என்ன லேண்ட் விலை கூடிட்டுது. அதுவும் பாருங்க ஒரு சில இடங்கள்ல அதுவும் செய்யாமல் அந்த ஆளை எரிச்சு அந்த சாம்பலை எடுத்து அந்த சாம்பலை கொண்டு இந்த இந்த என்ன சொல்ல டைமண்ட் செய்யலாமா, கணக்க சாம்பல் சேர்த்தா. அப்படியாக என்ன இடம் இல்லை, ஹாங்காங்ல எல்லாம் புதைக்கிறதுக்கு இடம் இல்லை. அப்ப பாருங்க அவர் மரித்து என்ன செய்யப்பட்டார், பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது. பாருங்க ரெண்டு இடத்துக்கு போறாங்க. ஒருதன் ஒரு அமைதலான ஆறுதலான என்ன சொல்லலாம் அரவணைப்புள்ள ஒரு இடத்துக்கு போகிறான். மரிக்கும் பொழுது மனுஷனுக்கு என்ன நடக்கிறது? See, when a person dies, according to the Bible, according to Jesus, they go to one of these places, either to a place of such comfort, paradise we call it, or they go to a place of torment and suffering. That's what it is. Even though he was rich. And in Psalms 49 it says, you can't buy your brother's soul for any amount of money. ஆத்மாவை இழந்து போனால் என்ன லாபம்? உங்கள் ஆத்மாவுக்கு ஈடாக நீங்க எதை கொடுக்கலாம்? இன்னொரு இடத்துல பார்க்கிறோம், நாங்கள் சொல்றோம், ஆண்டவரே சொல்றோம், ஆத்மாவுக்கு ஈடாக எதை கொடுக்கலாம்? What can you give in exchange for your soul? There is nothing. No, it is so precious because it's going to live forever என்று சொல்லி சொல்லுகிறது. அப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்துல போய் முடிகிறதை காணலாம். So this is, and சிலர் வந்து there are a lot of Christians who do not believe in a place called paradise. They don't believe as soon as you die you go to a place called paradise. Neither you go to a place called hell or a place of torment. They don't believe in that. So they have a problem with this parable Jesus said. ஆகவே சொல்லுவார்கள் இது ஒரு உவமை மாத்திரம்தான். This is only a parable. ஆகவே அதுல உண்மை இல்லை. ஜீசஸ் எப்பயாவது ஒரு கட்டுக்கதை சொல்லி இருக்கிறாரா உங்களுக்கு? ஒரு காரியத்தை விவரப்படுத்துறதுக்கு ஒரு இடத்துலையுமே இல்லை. விதைக்கிறவனை பற்றி சொல்லுகிறார் இல்லையா, மற்றும் எத்தனையோ காரியங்கள் அத்திமரத்தை பற்றி சொல்கிறார். எல்லாம் இருக்கக்கூடியதும் பார்க்கக்கூடியதும் செயல்முறையில் பார்க்கக்கூடியதான். இது ப்ராக்டிக்கல் எக்ஸிஸ்டிங் திங்ஸ் he said. Only this one is about heaven and hell, beyond our understanding, beyond what we have seen. Because of that, can we deny? Can we say it is a story made up by Jesus to illustrate something? We can't. I don't see a pattern. அது முக்கியமான ஒரு காரியம். So you and I may end up in one of these two places according to the scripture. நாங்கள் இந்த வேதத்தில் பார்க்கிறபடி இந்த ரெண்டில் ஒரு இடத்துக்கு தான் நீங்களும் நானும் போகிறோம். அப்போ எங்கே போகிறோம்ன்றது நம்ம இங்கே இருக்கிற நேரம் நம்ம தீர்மானிக்கிற காரியம். நம்முடைய சாய்ஸ், ஆண்டோடைய கிருபையினால் நமக்கு கொடுக்குற சாய்ஸ். அது நம்முடைய கிருகையினால் அங்கே போகிறதும் அல்ல, ஆண்டோடைய இரக்கத்தினால கிருபையினால் அவரை பற்றி கொண்டதுனால அவருடைய உலகத்தில் இருக்க பாடுகள் துன்பங்கள் எல்லாவற்றிலும் மத்தியிலும் அவை எல்லாவற்றையும் விட இதெல்லாம் தற்காலிகமான பாடுகள். இந்த லேசாக நீண்டிக்கு போகிறதான உபத்திரம், ஆதலால் நித்தியமாக இருக்கிறத நம்ம விட்டுறக்கூடாது. டெம்பரரி பாடு. அதுக்கு பிற்பாடு பாருங்க, அங்கே இருந்த பிற்பாடு தான் இந்த ஐஸ்வர்யவானுக்கு ஒரு கவலை. என்ன தெரியுமா கவலை? என்ன சகோதரங்கள் இங்கே வரக்கூடாது, இப்போதான் நல்லவனாக மாறி இருக்கிறான். அங்கே நரகத்துக்கு போன ஏற்பாடு கூடாதவன் ஒருவனும் இல்லையா, மனம் திரும்பாதவனும் ஒருவனும் இல்லையா, அவிசுவாசியும் ஒருவனும் இல்லையா. எல்லாம் விசுவாசி, எல்லாம் மனம் திரும்பினவன், எல்லாம் நல்லவன். ஆனால் டூ லேட். Once you go to hell, everybody is a believer. Once you go to hell, everybody is converted. Everybody is good, but it's too late. I don't want to be too late. Do you get the picture? So, two places. According to the scriptures, when you die, you end up in a place of torment, or you end up, nowadays we say after the resurrection of Jesus, you go to the presence of God. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு பின்பு நாங்கள் விசுவாசிப்பது, நாங்கள் மரிக்கும் போது தேவ சமூகத்துக்கு, இயேசுனுடைய சமூகத்துக்கு, பிரசன்னத்துக்கு எங்களுடைய ஆத்மா போகிறது என்று சொல்லி. அல்லாவிட்டால் பாடுகளுள்ள இடத்துக்கு நியாய தீர்ப்பு மற்றும் போகிறோம் என்பது. This is a big study. I just have to summarize it. And you can be, I'm sure you know quite a bit more than that. And if anybody has a question,
we are welcome to entertain it. சரியோ? எல்லாருக்கும் இது மட்டும் புரிஞ்சுதோ? சமரி, எல்லாரும் மறிக்கணும். மரணத்துக்கு பின்பு எங்கே போகிறோம்? 2 இடம் இருக்கிறது. எல்லாரும் மறிக்கணும், ஒன்றும் கொண்டு போகிறதில்லை. அதனால புசிப்போம், குடிப்போம், நாளைக்கு சாகிறதானேன்னு சேவிக்கலாமா? இல்லை. மறித்த பின்பாடு எங்கே போகிறோம்? ஒன்று நரகம் ஒன்று இருக்கிறது, ஒன்று பரலோகம், பரதேசு என்று சொல்லுகிற தேவ சமூகம், இளைப்பாறுகிற இடம். சிம்பிளாக சொல்ல போனால், யூ கேன் ஆர்கியூ, யூ கேன் பிரேக் இட் இன் டு டீட்டெயில்ஸ், இருக்கிறதை பார்க்கலாம். Then, lot of people have had what is called a near death experience. இந்த காலங்களிலே இந்த விஞ்ஞானம் வளர வளர அநேகர் இந்த மரணத்தில் இருந்து மறித்தோம், நாங்கள் இப்படியான ஒரு இடத்துக்கு போனோம், அந்த கொஞ்ச நேரத்தில் திரும்பி வந்தோம், நாங்கள் போயிருந்த அந்த கொஞ்ச நேரத்தில் நடந்த காரியங்கள் என்ன என்று சொல்லி விவரமாய் சொல்லுகிற அநேகருடைய சாட்சியை நாங்கள் இன்றைக்கு கேட்கிறோம். This world is full of information. And the scientists want to know, is it really true? உண்மையாகவே அப்படி போயிட்டு வருகிறது உண்மைதானா, இதில் உண்மை இருக்கிறதோ என்று சொல்லி ஆராய்ந்து பார்க்கிறார்கள். பல வருஷ காலங்களாக ஆராய்கிறார்கள். Some people say they have died and they went to heaven, or sometimes they say went to hell, and they come back and tell things in detail. So the scientists, especially the people, the doctors who are involved with these patients, they are amazed. How can this person know all these things? So a lot of scientists, number of doctors have dedicated their life to, search and research to see, is there any truth to it? Is there life after death? Can we scientifically prove it? Everything we want to prove. We want proof for everything. We want to see some, tangible proof. எல்லாத்துக்கும் ஒரு ஆதாரம் தேடுகிறதான ஒரு காலம் இல்லையோ? நாங்கள் விசுவாசி என்று சொன்னாலும் நாங்களும் உள்ளத்தின் ஆழத்திலே ஒரு ஆதாரம் தேடுகிறோம். ஆண்டவர் இருக்கிறார் என்று சொன்னாலும் அநேகமாக எங்களுக்கு அதிக உற்சாகம் அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தோம் என்று சொன்னார். ஏதாவது ஒரு நாங்கள் ஜெபித்த ஒரு அதிசயம் அப்பொழுதே நடந்தது என்று சொன்னார் இல்லையா? ஏதாவது ஒரு ஏஞ்சலை கொண்டோம் என்று சொன்னார். அல்லாட்டி இயேசு மகனே 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 என்று சொல்லி கூப்பிட்டால், மகளே என்று சொல்லி கூப்பிட்டால், இனி இல்லைன்னு சொந்தம் எங்களுக்கு தெரியும் கடவுள் இருக்கிறார்னு சொல்லி நாங்கள் என்ன செய்கிறோம்? ஒரு ப்ரூஃப் தேடுறோம். சிலர் கோயிலுக்குள்ள வரும்போது ஏதோ ஒரு பிரசன்னத்தை உணர்ந்தோம், then they feel there is God என்று சொல்லி விசுவாசி என்று சொன்னாலும் கூட இந்த காலம் என்ன சொல்றது? ஆதாரம் தேடுகிறதான ஒரு நிரூபிக்க வேண்டியதாக ஏதாவது ஒரு ப்ரூஃப் வேணும் என்கிறதான காலமாக இருக்கிறதை பார்க்கலாம். People are looking for proof in these days. So the scientists are looking for proof too. And then I have here something very interesting. And this I just put it down there. It's about an hour's documentary, and I just can't be telling the whole thing. And what I have here is the website, not even the website. This is the program is called The Day I Died. நான் செத்த அந்த நாளிலே என்கிற சொல்கிறதான தலையங்கத்தின் கீழே பிபிசி ப்ரொடியூஸ் பண்ணின ஒரு என்ன சொல்ற ஒரு நிகழ்ச்சி கேட்குறீங்களா? Are you there with me? யாருக்கு தெரியும் பிபிசி? It's a very prominent and well accepted நம்பக்கூடியதான நிகழ்ச்சிகளை தயாரிக்கிறதான பிரிட்டிஷ் ப்ராட்காஸ்டிங் கார்பரேஷன் உடைய இது பல காலங்களாக இருக்கிறது. Anybody knows that it's the trustworthy media என்று சொல்லி அவர்கள் 2002 இந்த டாக்குமெண்ட்ரியை தயாரித்து யூரோப்பிலும் விசேஷமாக அமெரிக்காவிலும், ஐ டோன்ட் நோ அபவுட் இன் கனடா, இந்த லேர்னிங் சேனல் என்கிறதான அந்த சேனலில் இதை அவர்கள் என்ன செய்தார்கள்? காட்டினார்கள். lot of people, millions of people watched it. And for some reason or other, now, normally அவர்கள் ஒரு ப்ரொடியூஸ் பண்ண ஒரு டாக்குமெண்ட்ரியை அந்த வீடியோவை விற்பது வழக்கம். Normally when they produce a documentary, they sell the video. They stopped selling the video.
And they also stopped rebroadcasting the film. Putting the film back again on these things. So you don't have the original from the BBC, but people have recorded it. You can see it on the net, and I watched it for almost an hour. And what they have done is they have interviewed number of doctors from the UK, from the US, from Holland, and mostly those doctors, though some of them are psychiatrists, some of them are cardiologists, அப்படியாக பல டாக்டர்ஸ்மார் என்ன செய்தார்கள், அவர்கள் அதுவும் இந்த ஆராய்ச்சியில் இருக்கிறவர்கள். they want to know, is there really life after death என்று சொல்லி அறிஞர்கள். ஏன்னு கேட்டால் அதிகமாக இவர்களுடைய கேசஸில் they have had about 2000 cases, 2000 கேஸுகளை அவர்கள் ஆராய்ந்து பார்க்கிறார்கள். It's not just one person randomly, not two persons, 2000 people they have interviewed, they have worked with for many, many years. Adile you can watch it. Adile I have few people I'll tell, just maybe one person, maybe two person, I'm not sure. We'll see how we can do it. First of all, it starts in Southampton, England. It is a nurse. She was a nurse. The nurse suddenly, I don't know what was the problem, I think in the childbirth or something, she was dying. Just few minutes of that experience. Southampton என்கிறதான இடத்துல இங்கிலாண்டில் இந்த இஸ்திரி மருத்துவமனையில் she is a nurse. நர்ஸாக இருந்த நேரத்தில் நோய்வாய்ப்பட்டு மரண தருவாயில் இருக்கிறார். அந்த நேரத்தில் சொல்ல தன்னுடைய இந்த ஆத்மா என்பது அல்லது ஆவி என்பது whatever you call it, something which can exist out of your body, out of body experience சொல்லுது, வெளியில வந்து she is a nurse, she is there trying to help outside, she is dead there. ஆனால் then she thought, this is very strange, I am there on the bed, but how can I be outside என்று சொல்லி சுகமான பிற்பாடு she comes out, and சுகமான பிற்பாடு என்ன செய்கிறார், she talks to the doctor. அப்படியாக சொல்லி தான் இந்த ஆராய்ச்சி ஆரம்பிக்கப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. இந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட்ரி ஸ்டார்ட்ஸ் லைக் தட். பேருந்து பார்க்கும் போல நம்பர் ஆஃப் பீப்புள், நீங்கள் நேரம் இருக்கிற நேரத்தில் just go watch it, and then you be careful also what you are watching. There are some weird ones, but BBC documentary is a very reliable documentary. I wish you watch that and let me know when you come there. I have one lady here called Pav Reynolds, Laurie, from Atlanta, Georgia. Was an American singer, songwriter. In 1991, at the age of 35, this incident takes place. 35 வயதில் 1991 ஆண்டு இந்த லேடிக்கு இது நடக்கிறது. She was well established singer and a writer, and also she is involved in some business and things like that. 35 வயது மாத்திரமே அவருக்கு brain aneurysm and bleeding from the brain கண்டுபிடித்தார்கள். ஒன்றும் செய்ய இயலாது. என்னப்போ சொன்னார்கள், இந்த சர்ஜரி செய்தால் பிழைக்கவும் மாட்டா, இது வெரி வெரி டேஞ்சர். என்ற பிரெயின் ஸ்டெம்மில் இருக்கிறதா, பிரெயினை வெளியில் எடுத்து ஆல்மோஸ்ட் செய்யக்கூடியதான ஒரு நிலைமையில் இருக்கிறது, ஸ்கல்லை ஓப்பன் பண்ணி. ஆகவே அவள் இந்த இருந்த இடத்துல அட்லாண்டாவில் இருந்து வேறு தூர இடத்துக்கு அவளை இந்த ஆப்ரேஷனுக்காக கொண்டு போகிறார்கள், 2000 மைலுக்கு அங்கால. அந்த ஆப்ரேஷன் செய்யும் போது, அந்த செய்கிற நேரத்தில் அவன் பாடியினுடைய டெம்பரேச்சரை ஃபுல்லாக குறைச்சி, they reduce the temperature of the body, lower it, and then they bleed all the blood from the brain, and then they cut the skull open, and they had to do the surgery to stop the bleeding, otherwise she'll die. In that time, she says, a spirit left the body. She was outside. She could see her body from outside. She says, as if I can sit as if I am sitting on the shoulder of the surgeon who is doing the surgery. I am sitting out and watching there. Then in a little while, அவர்கள் கதைக்கிறதும் இவருக்கு கேட்கறது. ஆனால் கதைக்கிறது கேட்காதபடிக்கு கண்ணுக்கு டேப் போட்டிருக்கிறார்கள். டாக்டர்ஸுக்கு தெரியும் என்ன மாதிரி, காதுக்கு என்னெல்லாம் வச்சு அடைச்சி ஏதோ மியூசிக் மாதிரி சத்தம் போய் கொண்டிருக்கிறது. எவ்விதத்திலும் அவளுக்கு கேட்கவோ பார்க்கவோ முடியாது, டாக்டர்ஸுடைய விஞ்ஞானத்தின் படி. And there is no brain waves in the monitor, no heartbeat also. They have stopped everything.
She's clinically dead. As far as scientists are concerned, doctors are concerned, she is dead in that minute. There is nothing she can know. Then she says, our bright light came. Most of them have a common this thing. பொதுவாக நடக்கிற காரியம் அந்த ஒரு பிரகாசமான ஒரு ஒளி, சூரியன் ஒளியை போல பிரகாசமான ஒளி, அந்த ஒளி சின்னனா இருந்து பெருசாகி தன்னை அப்படியே இழுத்து கொண்டதா. She gets absorbed into that light, a bright small light, and becomes a little bigger and more or less more than a sunlight like, and she's absorbed and she is she says she was in heaven. And then when she reached there, she sees people. She sees a grandmother. She was very close to her. She sees a uncle. I've heard this story, a lot of people tell me. And then she sees a very bright light, extremely bright light. She felt that was God. Then she asked the uncle, is that God? He said, no, it's not God. It's the breath of God. தேவன் சுவாசிக்கும் பொழுது வருகிறதான அந்த சுவாசம்தான் அந்த பிரகாசமான, எல்லாவற்றை விட பிரகாசமான ஒளியாக இருக்கிறது. தேவன் அல்ல அது. So after a while, she refused to come, but uncle brings her back, accompanies her in the spirit, and pushes her back into the body. And then bodyல வந்து இருப்பாரு, she tells all these things. Not only these things, she tells what the nurse was telling the doctor while the operation was taking place. They were trying to bleed from one leg, artery length. And the nurse tells the doctor, the artery is too narrow. And the doctor says, try the next one. There is no way she can know that. And she says, they were cutting my head. They had a toothbrush-like machine. It wasn't a saw. They said, we are going to cut the skull, and I can hear the grinding noise. And she said, it was like a brush. So these people said, was it like an electric brush? They wanted to, make sure. It was. All the instruments she discussed. There is no way she could have seen the instruments because operation நடக்கும்போது தான் இந்த ஸ்டெரிலைஸ் பண்ணில இருந்து they'll take these instruments to operate. How could she know all those things? How could she know all that detail? How could she know what the nurse was telling the doctor, what the doctor was telling the nurse? So these are some of the things. Nowadays, we don't need those things. Nowadays, the scientists are trying to see, is there really life after death? Now they say, brain is brain separate from the mind. நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம், உங்கள் மனம் புதிதாகிறதுனால. அப்போ மனம் என்பது, அவர்கள் சொல்றார்கள் அப்படி, மனதுக்கும் இந்த பிரெயினுக்கும் வித்தியாசம் உண்டா? பிரெயின் செத்து போனாலும் அதுக்குள்ளே இருக்கிறதான அந்த மனம் வெளியிலே, நாங்கள் சொல்கிறோம் ஆத்மா என்று சொல்லி. பிரெயின் சாகலாம், ஹார்ட் சாகலாம், but somebody else is living. நாங்கள் வேதத்தில் சொல்கிறோம் இனமேன், உள்ளான மனுஷன் என்றோம். அதான் இயேசு சொன்னால், நீங்கள் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் ஆத்மா இழந்து போனால் என்ன லாபம்? உங்கள் சரீரத்தை கொல்ல வரலவருக்கு அல்ல, உங்கள் ஆத்மாவை சேர்த்து நரகத்திலே தள்ள வரலவருக்கு பயப்படுங்கன்னு சொல்லுகிறேன். So we see a difference in the Bible. Jesus teaches us there is a difference between the soul and the body. The soul can exist away from the body. We find that in Revelation 2. So far, you are okay? Did I tell in English and Tamil as well? Tamil is சொன்னானோ, இந்த தமிழாக்களும் சாகணும். இப்போ இந்த அங்கே எங்கே போகிற இடத்துல சொல்லலாம், ஐயோ அவருக்கு எங்கே தமிழில் சொல்ல இல்லையாண்டு, அது எனக்கு பிரச்சனை போடும். இல்லை புரிஞ்சுதோ? There is another lady. This other lady, they've interviewed so many people. And the one interesting thing is, their life, once they come back, is totally changed. மற்றது அவங்க எல்லாரும் சொல்கிற ஒரு காரியம், அங்கே போனால் full of love. Completely. மரத்தை பார்த்தாலும் love, புல்லை பார்த்தாலும் love. Anything you see seem to just
filled with just love and happiness and peace and feel so secure and safe. ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம், அன்பு எல்லா இடத்திலும் இருக்கிறதாக ஒரு completely, you're just completely forgotten, completely free. மற்றது உங்களுடைய அறிவு பன்மடங்காக பெருகி, you see that, you feel that you know everything now. God is there and God can explain to you and you kind of feel so free from everything. பயமில்லை, completely freedom. They talk about another lady. I think I had a Vicky. Her name was Vicky. The last name is a kind of a funny name. She was 40-year-old blind woman. She was blind. From birth, she was blind. Incubatorல வச்சிருந்த போது பிறந்ததும், because of some adjustment problem, her nerves were completely burned, severed. She was blind. She has never seen anything, nothing. She was in a car accident. She has the same experience of dying and leaving the body. And then she comes back and tells me she has never seen things, and she tells, I saw this, and first time I'm seeing these things. She tells when she went there, everywhere people are there. People, you see like cloud, and then you see they are like bright lights. Everybody is like a bright light, it seems. They're bright light. எல்லாரும் ஒரு bright light. And then there she says she meets people who are gone before her. One is the grandmother. She took care of her, it seems. She was born blind. And then other two friends who were with her, they died young. They were not normal children. They had challenges. But there you see perfect age, perfect, everything is good. They come to meet her. And எல்லாரும் the bright வெளிச்சம்கா இருக்கிற நேரத்தில் இன்னொரு வெளிச்சம் எல்லாரையும் விட பிரகாசமான ஒரு வெளிச்சம். Then she feels it is Jesus. You don't have to speak, it seems. You just communicate telepathically, remotely. You can talk. You can understand what the person is thinking. They can understand what you're thinking. Jesus was there, it seems. Brightest light. And she felt all so much love, and she comes back. She didn't want to come back. She refuses to go back. Jesus says, go back. This is not your time. And you have children to take care. And she had no children at that time. She's praying for children. She desperately wants children. Then she says, Jesus says, you have children to take. Comes back. She has child. And she comes out of the coma from the accident. Totally different person. Different perspective. So scientists are breaking their head now. This is one of the reasons some of the physicists, there are some policies, it seems, when scientists can't say there is life after death, and really that becomes a religious thing. That's one of the reasons BBC has stopped, playing it back again. I don't know, that's what they say. But it's very strange they stopped playing it back. Because, and then they talk about another person, Gordon Allen, and he was a millionaire. Rich man, investment banker, had his own companies. He had worked in Canada and the US, and he had company in, the company head office was in England. அப்படியாக இருந்த மனுஷன், he had a pneumonia. ஆஃபீஸில் இருந்து வருத்தத்தில் ஹாஸ்பிட்டலில் போய் admits himself, passed out. In that minute, he went to heaven, it seems. He has come back. After coming back, all his money, wealth, he didn't want to go back. He calls people and says, I was just business-minded. I didn't just love you. I am so sorry. People were shocked to hear. They don't even tell him anything. When he calls the people and tells them over the phone, I'm sorry. I wasn't really loving you. I just, was just very interesting. And he has a big website and all that. He calls himself Reverend Gordon Allen. He's a pastor and he has done his PhD and he has a lot of ministries. What is interesting is they give up all these material things, it seems,
What matters to them is relationships, people, genuinely loving people, genuinely, preparing to meet the Maker. முற்றிலுமாக இந்த மாதிரியாக அனுபவத்துக்குள்ள கடந்து சென்ற எல்லாருடைய வாழ்க்கையும் முற்றிலும் இது தற்காலிகமான ஒரு காரியம். இதில் பொருள், பண்டம் இதுகளெல்லாம் தற்காலிகமாக இருக்கிறதே தவிர கடைசியில் மிஞ்சிறது ஒன்றுமில்லை. இதை விட ஆனந்தமான, சந்தோஷமான, நித்தியமான, பரிபூர்ணமான இடம் இருக்கிறது என்று சொல்லி, அவருடைய வாழ்க்கை மாறி இருக்கிறது என்று சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சயின்டிஸ்டோடதை பார்க்கலாம். There are so many people involved. If you know, this is not a simple thing I can explain it, and you can just you can research it. So much information is on the web, and just make sure what Bible says is matches with that. Some things may not. We don't even understand it. We may need explanation, because Jesus சொன்னது அவ்வளவு அருமையான ஒரு இடம் இருக்கிறது, ஆபிரகாமிட மடியில் இருக்கிறது மாதிரி இருக்கிறது, அவ்வளவு சந்தோஷமான இடம் இருக்கு, அங்கே தேற்றப்படுகிறான், இவனும் அங்கே துன்பப்படுகிறான்றது எல்லாருக்கும் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறது. அப்போ இயேசுவே சொல்லுகிறார், நீ ஒரு கையுள்ளவனாய் பரலோகத்தில் பிரவேசிப்பது நல்லது உனக்கு நரகத்துக்கு போவதை விட, ஏனென்றால் அது வேதனை உள்ள இடம் என்று சொல்லி இயேசுதான் எங்களுக்கு பயமுறுத்துறார். நாங்கள் ஒரு சிலர் சொல்கிறோம், கிறிஸ்தவர்கள் அல்லது வேறு சமயத்தார் நரகம் இருக்குன்னு சொல்லி பயமுறுத்தி ஆக்களை ஒரு நல்ல வழியில் நடத்துக்கிறதுக்காக செய்கிறார்கள்னு சொல்லி. அப்படி என்று இல்லை. there is a place. உங்களுக்கு யாராவது செத்து போயிட்டு வந்தவங்கள தெரியுமா? உண்மையாக செத்துட்டு போயிட்டு வந்தவங்கள தெரியாது, எனக்கும் தெரியாது. ஆனால் some of these guys ஹாஸ்பிட்டலில் இருந்து டாக்டர்ஸ் வெரிஃபை பண்ணி அதிகமாக கார்டியாலஜிஸ்ட் பர்சன் தான் எடுக்கிறாங்க. கார்டியாக் அரெஸ்ட் வந்து ஹார்ட் நின்று ஒரு கொஞ்சம் செகண்ட்ஸுக்குள்ள, ஒரு 20 செகண்ட்ஸுக்குள்ளன்னு சொல்கிறாங்க. ஐ டோன்ட் நோ, டாக்டர்ஸ் வில் நோ. பிரெயின் வந்து ஃபங்க்ஷன் பண்ணாதான், டெட்டாக போயிடும். பிரெயின் டெட்டுன்னா ஒன்றுமே தெரியாது. ஆனால் பிரெயின் டெட்டாக இருக்கிற நேரம் என்னென்று இதெல்லாம் தெரியுது, என்னென்று அங்கே போயிட்டு வந்தோம்ன்றாங்க, இங்கே உள்ள டீட்டெயில் தான் சொல்கிறாங்க என்று சொல்கிறதான். அப்போ சம்திங் இஸ் கோயிங் ஆன் சொல்லி அவர்களுடைய ஒரு சிறிதான கருத்து. ஆனால் வேதத்தில் எவ்வளவோ தெளிவாக எங்களுக்கு சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் விளங்குச்சதா? யாருக்கும் ஏதாவது விளக்கம் தேவையா? இல்லை. ஒரு ஜஸ்ட் ஒன் excerpt from a book. I read it to you. This is by a Dr. Kenneth Rings, and he has been doing quite a bit of research, and she interviewed this blind lady. And the blind lady, the following is an excerpt from the Dr. Kenneth Rings book. I have it right there. Everybody there was made of light, and I was made of light, and at the moment she was also light. And what the light conveyed was love. இந்த லைட்ல இருந்து எமிட் பண்றது அன்பா இருக்கிறதுன்னு சொல்றேன். There was love everywhere. எங்க பார்த்தாலும் அன்பாக இருக்கிறதா, முது ஃபீல் பண்ண. இட் வாஸ் லைக் லவ் ஃப்ரம் த கிராஸ், லவ் கேம் ஃப்ரம் த பேர்ட்ஸ், லவ் கேம் ஃப்ரம் த ட்ரீஸ். அங்கேயும் இப்படி எல்லாம் மரம், புல்லு, பறவைகள் எல்லாத்துலேயுமே ஏதோ ஒரு அன்பு கடந்து வருகிறது போல காணப்பட்டதான். Vicky notices that now next to her is a figure whose radiance is far greater than the illumination of any of those persons she has so far encountered. தனக்கு பக்கத்தில் இருந்த அந்த ஒரு வெளிச்சம் எல்லா வெளிச்சத்தையும் விட பிரகாசமான வெளிச்சமாக இருந்ததா அவளுடைய வார்த்தையில் சொல்லப்படுகிறது. And immediately she recognizes this being to be Jesus. Hallelujah. நான் நீங்களும் கண்ணை மூடும் பொழுது எங்கே போகிறோம்? How are we prepared? That's the important one. Whether young or old, don't ever think, I am young now. There are days, there are months, there are years. Never know. Never, never, never know. Young person, you never know. Older person, never know. Sometimes healthier person, never, never know. People who eat healthy, you never know. People who are not healthy, you never know. Nobody is sure. Nobody. I have people who were younger to me have died. I have a cousin brother who was younger to me who died. I have my own brother who was 3 years younger to me, died. It could be I have children who have died. I have older people who have died.
Death can come to anybody, anytime. There is no exception. But we must know where we are going. இல்லையா, எங்கே போகிறோம்ன்றது அதிக முக்கியம். எலன் கெல்லர் உங்களை எல்லாருக்கும் தெரிந்தது, கண் தெரியாமல் பயங்கரமான சூழ்நிலை இருந்த பொழுது ஒரு ஒரு என்ன சொல்கிறது அதுக்கு they left her in a nursing home like place. Nobody cared for her. Like, this is a long story. She has written a lot of books. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு, and she said she was blind. Death is no more than passing from one room into another. மரணம் என்பது ஒரு அறையிலிருந்து இன்னொரு அறைக்கு போகிறது மாதிரியான ஒன்றை தவிர வேறொன்றும் அல்ல, கண் தெரியாதவளுக்கு. And she said, but there is difference for me. ஆனால் எனக்கு ஒரு வித்தியாசம் உண்டு. You know, because in that room I shall be able to see. எனக்கு இந்த ரூமில் இருக்கும் பொழுது கண் தெரியாத எனக்கு பார்க்க முடியாது. ஆனால் அடுத்த ரூமுக்கு போனோன்னு எனக்கு ஒரு வித்தியாசம், எல்லாம் பார்க்கக்கூடியதாக இருக்கும். Helen Keller was such a girl, lady who kind of made such an impact by her writings. So many people those days in the schools, it was a must reading, Helen Keller. And then you see, what we see is so beautiful. And then நாங்கள் 2 கொரிந்தியர்ல வாசிக்கிறோம், 5ஆம் அதிகாரம் 6லிருந்து 8 மட்டும் உங்களுக்கு தெரிந்த வார்த்தைகளே. ஆனால் நாங்கள் நினைப்பூட்டி கொள்ள வேண்டியது 2 கொரிந்தியர்ல 5ஆம் அதிகாரம் 6, 7, 8. 7, 8 நம்ம வாசித்தாலே காண நினைக்கிறேன். பாருங்க என்ன சொல்லப்படுகிறது. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். நாங்கள் தரிசித்து நடவாமல் நாங்கள் பரலோகத்தை காணவில்லை, நரகத்தை காணவில்லை. ஆனால் வேதம் சொல்லியிருக்கபடி எங்களுக்கு விஞ்ஞானிகளுடைய அந்த என்ன சொல்ற ஆதாரம் கூட அவசியம் இல்லை. ஆனாலும் it is encouraging and it brings others. There was one person who has seen this one was an atheist at the time you saw it. He writes, I was an atheist, I didn't believe in this, but now I don't want to be arrogant, I want to know more. That's what the guy writes. நாஸ்திகன் பார்த்த பின்பு நான் விசுவாசிப்பதே கிடையாது, ஆனால் பார்த்த பின்பு நான் அப்படி அரகண்டா இருக்க முடியாது, ஏதோ இருக்கிறது எனக்கு தெரியவில்லை என்று சொல்லுகிறான். That is something. Sometimes people, if you tell from the Bible, they think it is just religious. But when a scientist tells, they give ear to them. Oh, he's an educated person. He's a person who has done research. They have spent years and they have got proof. They got the machines to show there's no wave there. And they got a person here who's, was dead and talking. Some will, not everybody. Jesus said, மரித்தவர்களிருந்து ஒருத்தன் எழும்பி போனாலும் நம்ப மாட்டாங்க. That is true too. ஆனால் தேவ கிருபை பெற்றவன் நம்புவான். நீங்கள் இந்த உலக வாழ்க்கையில் ஏற்படுகிற துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், மற்றது இந்த ஆசை பாசங்கள் எல்லாவற்றிலும் மயங்கி போகாமல் உங்களுக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை மறந்து விடாமல், அது எதனால் வரும் என்பதை நாங்கள் என்ன சொல்லி அறிந்து அந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி கொள்வது அவசியம். எல்லாம் நம்மை விட்டு போனாலும் மரியாள் தன்னை விட்டு விடாத நல்ல பங்கை தெரிந்து கொள்ளால் என்று சொல்ல, எல்லாம் நம்ம விட்டு போய்விடும். ஒரு நாளைக்கு சொந்தம் போயிடும், சுகம் போய்விடும், எல்லாம் போய்விடும். பாருங்க, அன்றைக்கு யோபுக்கு எல்லாம் போயிட்டு, கர்த்தர் மாத்திரம்தான் கடைசியில் மறந்தே போக. வாசிங்க பாருங்க, அவர் என்ன சொல்லுகிறார். These are beautiful words. Therefore, இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களா இருக்கிறோம் என்று அறிந்தும், இந்த தேகத்தில் நாம குடியிருக்கையில், தேகம் நமக்கு ஒரு வீடு மாதிரி, ஒரு கூடாரம் மாதிரி, ஒரு டென்ட் மாதிரி குடியிருக்கையில் நாங்க கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாக இருக்கிறோம் என்றது. இங்கே இருக்கையில் அங்கே இல்லை. அதான் அவர் சொல்றாரு. 2 இடத்துல ஒரே இருக்க முடியாது. ஆண்டவருக்கு முடியும், எங்களுக்கு இயலாது. நாங்கள் ஒன்று சரீரத்தில் இருக்கிறோம், அல்லது சரீரத்தை விட்டு தேவனிடத்தில் இருக்கிறோம். இருந்து அறிந்து பாருங்க, எப்பொழுதும் தைரியமாய் இருக்கிறோம். எப்பொழுதும் தைரியமா இருக்கும். என்னத்துக்காக தைரியம் பாருங்க சொல்றார். நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி போகவும். இந்த தேகத்தை விட்டு குடி போகவும். ஆனால் குடி போகும் பொழுது நாம் இருக்கிற சாமான்கள்லாம் பேக் பண்ணிக்கிட்டு பாஸ்போர்ட்லாம் எடுத்துக்கிட்டு நாங்கள் எங்கள் டொமினிக்கன் ரிப்பப்ளிக் போகிற மாதிரி போக முடியாது. கூப்பிட்டோன்னே ஒன்றுமே எடுக்காம தான் போகணும், வெறுமையாக தான் போகணும். குடி போகிறதுக்கு என்னவா இருக்கலாம், தைரியமாக இருக்கிறோமா.
ஒரே ஒரு ஆயத்தம், இயேசு எப்படி பிடிச்சு கொள்றது, அவரை விசுவாசிப்பது, பாவ மன்னிப்பு பெற்றிருப்பது, அங்கே போவோம் என்ற நிச்சயத்தில் நம்ம ஜீவிக்கிற ஜீவியம். கர்த்தர் என்னென்றால், நாங்கள் அடுத்த வருஷத்தில் வாசிருக்கோம், நாங்கள் பிரசங்கி சொல்லுகிறதை பார்க்க இருக்கிறோம். ஆனால் பாருங்க, அதான் நம்பிக்கை மனசு இருக்கிறது. இந்த வாழ்க்கையில் எல்லாருக்கும் பாடு உண்டு. பாடு இல்லாத மனுஷனே இல்லை, பாடு இல்லாத மனுஷனே இல்லை. பாடே இல்லாட்டி போனாலும் பாடாக்கி கொள்ளுவோம். அதான் மனுஷனுடைய சுபாவம். ஒரு பாடும் இல்லையோ, ஏதாவது ஒரு பாடு நீங்கள் ஆக்கி கொள்ளுவீங்க. அது நமக்கு இருக்கிறதான ப்ராப்ளம். ஆல்வேஸ் man is never satisfied. If you have no problems, you will create one. You like to dwell on it. That's normal. That's a different story, right? அப்ப பாருங்க எப்படி இருக்கிறோம். இந்த தேகத்தில் குடியிருக்கையில், ஆண்டவரத்தில் குடியிருக்கையில் நாம இந்த தேகத்தை விட்டு குடி போகவோ, சீக்கிரமாக குடி போகவோ, பவுலப்போஸ்தலன் ரொம்ப சந்தோஷமா வெயிட் பண்றேன்னு சொல்றான் அங்க போறதுக்கு. அந்த மாதிரியான விருப்பம், அந்த மாதிரியான ஒரு ஆயத்தம் எனக்கு உங்களுக்கு இருக்கணும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மே காட் ஹெல்ப் அஸ். வாசிங்க பிரதர், வாசி முடிச்சிட்டீங்களா? குடி போகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். Okay, and that's what in simple I say, what the Bible says is to abstain from the body is to be present with the Lord. நாம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நாங்கள் அவர் எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இருக்கும் பொழுது எங்களுக்கு இருக்கிறதான ஒரு முக்கியமான நிச்சயம், எல்லாற்றை விட அதிகமான நிச்சயம், இந்த உலக வாழ்க்கையில் இயேசு நம்மை ஆசீர்வதிப்பார்ன்றது மாத்திரமல்ல. அதான் அடுத்து வாசிக்கிறோம் 1 கொரிந்தியர் 15 வசனம் வாசிக்கிறோம் பாருங்க. In 1 Corinthians 15 verse 9 it says, if we are seeking Christ only for this life, we are more miserable than all others, it seems. Why? God has promised us eternal life. More than this temporary life, God has given us eternal life. So we seek Jesus not just for this life, not just for blessings, not just for protection, not just for guidance. We seek him because he loves us more than anything else. And then we seek him because he's good for us forever, forever and forever and ever. Not only for this life, for in life to come. Hallelujah. So when you take Jesus, he's not just going to bless you here, he's going to bless you forever. Your blessings are ever and ever and ever. That's the best choice you can make. That's the best decision you can make. வாசிங்க அப்புறம் சொல்றேன். If this, வாசிங்க. இம்மைக்காக மாத்திரம் நான் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதவிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். ஆமென். இன்மைக்காக மாத்திரமே இல்லை, இயேசுவை தேடும் பொழுது இன்மையில அவர் சொல்றார், தேவனுடைய ராஜ்யத்தை அவர் நீதியை தேடுங்கள், வேலைலாம் உங்களுக்கு கூடவே கொடுக்கப்படும். நாளைக்கு என்னத்தை சாப்பிடுவோம், என்னத்தை உடுப்போம், எங்கே குடியிருப்போம் என்றதை யோசிக்காதீங்க. இந்த காட்டு புஷ்பங்களை ஐயோ இந்த புஷ்பத்தை பாருங்களேன், என்ன வடிவாக வச்சிருக்கிறார், ஸோ பியூட்டிஃபுல் இல்லை. அப்போ இந்த பூக்கே இன்றைக்கு இருந்து இது நல்ல ஒரு 2 மாதம் நின்று பிடிக்கும், 2 மாதம் 3 மாதம் இன்றைக்கு இருந்து நாளைக்கு இருந்து சொல்ல முடியாத அளவுக்கு வடிவாக வச்சிருக்கார், பார்த்து ரசிக்கிறதுக்கு. அதுவும் கூட பட்டு போகிறதா இருக்கிறதே, ஆனால் உங்கள் மேலே எவ்வளோ கரிசனை உள்ளவராக இருப்பார் என்று சொல்லுகிறது. இப்போ உங்கள் தேவையை சந்தியாமலே விடார், உங்கள் கவலைகளை விசாரியாமலே விடார். ஆனால் இவைகளுக்காக மாத்திரம் நாங்கள் அவரை தேடவில்லை. இந்த வாழ்க்கையில் கஷ்டங்கள், துன்பங்கள், கவலைகள் இருந்தாலும் கூட அது கூடாக அவர் என்ன செய்வார்? He will take you to a place where there is peace forever. Hallelujah. அதான் சொல்ல, இந்த பூமியில் அவன் கஷ்டப்பட்டான், அவன் கடவுள் இல்லாதவனைப் போல, அவர் கடவுள் அவனை கவனியாதவனைப் போல வேதனைப்பட்டான், உணவில்லாமல் இருந்தான், நோயோடு கிடந்தான். ஆனால் அங்கே பார், அவன் தேற்றப்படுகிறான் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கலாம். அப்போ அதனால என்ன கஷ்டமாக இருக்கலாம்? Don't forget, Jesus is not for this life. And today people preach about Jesus giving you money, that, oh my goodness, crazy. நாங்கள் $1,000 கொடுத்தோம், 10,000 நான் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றீங்க. எங்கே இருந்தால் ஆக்களை கூட்டிகிட்டு வராங்களோ தெரியல, எனக்கு 42,000 வந்ததுன்றாங்க, ஏதோ லொட்டரி போட்டு வின் பண்ணுற மாதிரி. சில வேளை இயேசுவை தேடும் பொழுது உங்களுக்கு கஷ்டம் கூடவே வரும், சத்துரு உங்களை பறிக்க பார்ப்பான். ஆனால் ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு திராணிக்கத்தக்கதாக தான் உங்களை சோதிப்பார்.
சோதிக்க இடம் கொடுப்பார் பிசாசுக்கு. கர்த்தர் உங்களை கைவிடுவதில்லை. நெவர். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்குமாம். கர்த்தரை தேடலுக்கு ஒரு நன்மைக்கும் குறைவுபடாதா என் வாழ்க்கையில் நான் கண்டிருக்கிறேன். என் வாழ்க்கையில் நான் செய்த ஒரே ஒரு காரியம், நான் ஆண்டவரை தேடினதை தவிர வேற ஒன்றும் அல்ல. ஆண்டவரை தேடினதாலே நான் இந்த இடத்துல உங்களுக்கு முன்பாக நிற்கக்கூடியதாக கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். பெரிய இரக்கம் காட்டினார். நான் thought about it some times back. The good thing my dad did, the only thing I can remember, is taking me to these church people and introducing me there. Thought about it sometimes back. I never thought of that. That man took me. One of his relatives was in the church. He said, I wanted to study now. I missed my education. I've been playing a fool. I want to study. So this man, my dad, took me and introduced me to this gentleman. That's how I came to the seminary. God had a purpose. God bless his heart. God bless his soul. Very interesting. But I know your parents' blessings are needed. And my father never cursed me. Always blesses me. Innalla irpai. Through God, your parents' blessings are needed. You may be the smartest person on earth. Without your parents' blessings, you're not going anywhere. You may have money, you may have a beautiful woman, beautiful husband, you may have everything, nice children, you won't have the peace. You need blessing from God through your parents as well. Your grandparents are wonderful. Treat them well. They pray for you. They bless you. And I don't know, maybe I'll see them when I go there. They were believers in their own right. God-believing people. Not the way I believe, not the doctrines I know. But I'm sure God is merciful. Unbelievable. You know what God can do for you. ஆகவே இதுதான் எங்களுக்கு இருக்கிறதான நம்பிக்கை. இந்த பூமியில் இருக்கும்போது கர்த்தருக்கு தூரமாக இருக்கிறோம். ஆகவே மரணத்தின் பயத்தை தேவன் என்ன செய்கிறார்? கிறிஸ்தவனாய் இருக்கும்போது எடுத்து போடுகிறார். You're not afraid to die. அதுக்காக வம்பு பண்ணி சாகிறதில்ல, கண்டதெல்லாம் திண்டு சாகிறதும் இல்லை. அவர் கொடுத்துருக்கிற ஆலயத்தை பாதுகாக்கிறதுக்கு வேணும். அவர் கூப்பிடுற நேரத்தில் போகிறதுக்கு ஆயத்தமாக இருக்கும் வேணும். இந்த அவர் நீண்ட ஆயுசையும் கொடுக்குறவராக இருக்கிறார் இல்லையா? இந்த வாழ்க்கையும் அவர் ஆசீர்வதித்தான் உங்களை அடுத்த வாழ்க்கையும் கொண்டு போகிறவராக இருக்கிறார். What a God we serve. He is a good God. Hallelujah. Praise God. அவர் ஒரு பிரயாணத்தில் கூட்டிகிட்டு போகிறாருன்னு சொன்னால் உங்களுக்கு சாப்பாடு கொடுக்காம, தண்ணி கொடுக்காம, உங்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் உன்னை பிடிச்சி எழுதிட்டு போக மாட்டார். அதெல்லாம் கொடுத்து கவனித்து தான் என்ன செய்வார்? அங்கே கூட்டி கொண்டு போவார். அப்படி தான் நாங்கள் செய்கிறாங்க. என்ன பிள்ளைகளை கூட்டிகிட்டு போகும்பொழுது அதுக்கான சாப்பாடெல்லாம் சேர்த்து அதுக்கான பாதுகாப்பாக எல்லாம் எடுத்து வச்சு தான் கொண்டு போவோம். இப்போ எங்களை டொமினிக்கன் ரிப்பப்ளிக் கூப்பிட்டு போகிறாரு. கவனிக்காமலா கூப்பிட்டு போவார். அங்கே போய் கவனிக்காமலா இருப்பார். என்றையே கவனிக்கான்னு சொன்னா சசி சேர்த்தா ஆண்டவர் எப்படி கவனிப்பாருன்னு நினைக்கிறீங்க? அப்போ இந்த பிரயாணத்துக்குரிய எல்லாத்தையும் கொடுக்காமலே விட மாட்டார். He will give you all the comfort, all the protection, all the guidance he needs in this journey. And then he will take you to the place where you don't need those things. He himself will be there. Hallelujah. I just want to read you a couple of verses. And one is in John, two more verses, two more scriptures. In John 11:25-26. எல்லாத்தையும் மறந்தாலும் இதை பிடிச்சு கொள்ளுங்க. நாம் செய்கிற காரியத்தினாலாம் பரலோகத்துக்கு போயிட முடியாது. பரலோகத்துக்கு காசு கொடுத்து வாங்க முடியாது. நாம் பாருங்க 11ஆம் அதிகாரம் 25-26. Jesus said to her. இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் யாரை நோக்கி சொல்லுகிறார்? யாரை நோக்கி சொல்றார்? விசுவாசிகளுக்கு தெரிஞ்சவங்களுக்கு மரியாதை சொல்லுகிறார். இல்ல அவர் என்ன சொல்கிறார்? Jesus said to her, I am the resurrection and the life. The one who believes in me will live even though they die. நீங்க மரித்தாலும் பிழைப்பீர்கள். தமிழ்ல வாசிங்க என்ன சொல்றாரு பாருங்க.
என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அதுதான் அதோட கதை. நீங்க மறிக்கிறதுன்னு சொன்னா இங்க இந்த சரீரத்தை விட்டுட்டு மற்ற இடத்துக்கு போறதுதான். ஹெலன் கெல்லர் சொன்ன மாதிரி ரூம் மாறுறதுதான். அவ்வளவுதான் காரியம். உடுப்பு மாத்தி கொண்டது மாதிரி. தட்ஸ் ஆல். அண்ட் தென் பாருங்க, மரித்தாலும் பிழைப்பானான். அவருக்கு மரித்தவன் ஒருவரும் இல்லை, எல்லாருக்கும் அவருக்கு ஜீவனுள்ளாய் காணப்படுகிறோம். And then பாருங்க என்ன சொல்றார், மரித்தவன் உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் அவனும் என்றென்றைக்கும் மரியாமலும் இருப்பான். நீங்க என்ன செய்யுங்க, நீ மரிக்கிறதுன்ற அவருக்கு மரணம் எதுவும் பிரச்சனை இல்லை. Death is not a problem for him. It is just you are leaving your that clay. இந்த கிளேயில் இருக்கிறோம், கிளேயை விட்டுட்டு நல்ல பெர்மனண்டான இடத்துக்கு போகிறோம், அவ்வளோதான். ஆனால் இந்த கிளேலையும் அவர் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அவர் திருப்பி வந்து இந்த கிளேயை திருப்பி மறுரூபமாக்கி இல் டேக் இல்லையா என்று சொல்லி பார்க்குறோம். அதுதான் நாங்கள் காண வேண்டியது கடைசியாக ஒரு வார்த்தை. ஆகவே இயேசுவை பற்றி கொள்வது அத்தியாவசியம். We don't know any other way. He says, I am the way and the truth and the life. Nobody comes to the Father but by me. வேறு ஒருத்தரும் சொல்ல இல்லை, வேறு வழியும் பரலோகத்துக்கு போகிறதுக்கு எங்களுக்கு தெரியவும் இல்லை. இவரே வழியாகவும் பாதையாகவும் இருக்கிறார். இட் இஸ் சிம்பிள் விசுவாசம். ஆனால் அவரை பற்றி கொள்வதனால நம்ம நினைச்சிடும் தேவராட்சியத்துக்கு கண்ணை மூடும் பொழுது போகலாம். ஒருத்தர் கேட்குறாரு, அது இன்னும் கிறிஸ்தவர்கள் மாத்திரமே தான் பரலோகத்தை காண்றாங்க. ஒருத்தர் கேட்குறாரு இன்டர்நெட்டில், அந்த இதுகளில் எழுதும் பொழுது ஒரு ட்விட்டரில் கேட்குறாரு, இதெல்லாம் பார்த்துட்டு இந்த பிபிசி ப்ரோக்ராம் அது இன்னும் கிறிஸ்தவங்களே போகிறாங்க. நல்ல கேள்வி. பதில தேடி பிடிச்சிட்டாருன்னா நல்லது. கிறிஸ்தவங்க நல்லவங்கனால போயிடல, அது நானே சொல்லிடுவேன். ஏசு கிறிஸ்துவனால, அவருடைய கிருபையினால, இரக்கத்தினால, அவர் வந்து உங்களுக்காக எனக்காக மரித்ததுனால நாங்கள் பரலோகத்துக்கு போகிறதுக்கு பாத்திரவான்களாக இருக்கிறோம். இங்கே ஒரு சிலருடைய நீங்கள் நான் சொன்னது ஒரு 10 விதம் கூட இல்லை. யூ ஜஸ்ட் லிசன் டு த டாக்குமெண்ட்ரி and there are a lot of other things, but listen to this BBC is a very credible, well done, well researched documentary. And then lady says is there, beautiful light is there, and she feels so unworthy to be there. But she's loved and she feels nothing, that condemns her. All completely full of love. Unbelievable. And then last verse, paranga, rejoice. Ecclesiastes 11:9, young people. Rejoice, O young man, in your youth, young woman too. And let your heart cheer you in the days of your youth. Walk in the ways of your heart and in the sight of your eyes, but know that for all these God will bring you into judgment. பாருங்க, தமிழ்ல பாருங்க. வாலிபனே, உன் இளமையிலே சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும், உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. அப்படி என்றால் என்ன, இந்த வாழ்க்கையில் எப்படியும் நீங்கள் சிவிக்கலாம்னு நினைச்சிடாங்க. வாலிபனாக இருக்கலாம், வயோதிபராக இருக்கலாம். நம்ம மரித்த பிற்பாடு எங்கே போகிறோம், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா? இட்ஸ் a good song, appropriate song. We haven't sung that in such a long time. See how God works it. I didn't tell them, pick me a song, and they didn't ask me, what are you preaching, pastor? God has a purpose in talking to somebody. God has a purpose. He just wants to talk to me, I think, maybe to remind me. God is good because He's interested in me too. Sometimes what I'm preaching is not only to you, to me too. உங்களுக்காக மாத்திரம் நான் பிரசங்கிக்கிறது இல்லை. ஆண்டவர் பிரசங்கிறது உங்களுக்காக மாத்திரம், எனக்கும் தேவை உங்களை விட கூட பிரசங்கம் சொல்லுறேன் இல்லையா? Just to remind, man, there is a life, better life, eternal life, joyful life. இந்த உலகத்து பாடுகள் எல்லாம் டெம்பரரியானது இல்லையா? அந்த பாட்டு திருப்பி இருக்க பாடுவீங்களா? Who is that guys? You are all the congregation can stand and sing, and then as we finish, praise God, as we finish நாங்கள் ஜெபம் செய்வோம். பாடலை பாடி கர்த்தர் தாமே எங்களுக்கு